ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு பார்க்கும்போது ஆடி மாதத்தோட 4வது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து ரொம்ப சிறப்பு மிக்க நாளாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. பெரும்பாலுமே வரலட்சுமி நோன்புங்கிறது கலசம் வைத்து தான் வழிபாடு பண்ணுவோம். சில பேருக்கு வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கிற பழக்கம் இருக்காது. புதுசாக செய்யலாமா கலசம் இல்லாமல் அப்படின்னா, கலசம் இல்லாமல் வெறும் திருவுருவப் படத்தை மட்டும் வச்சு எப்படி பூஜைகள் பண்ணலாங்கிறது தான் இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி. மொத்தம் 3 நாட்கள் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கப்படும். அதாவது கலசம் வைத்து வழிபாடு பண்ணும்போது நம்ம திருவுருவப் படத்தை வைக்கும்போது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மட்டும் இந்த வழிபாடெலாம் பண்ணால் போதுமானது. காலையிலே எழுந்திரிச்சு அழகாக குளிச்சிடலாம். குளிச்சுட்டு 6 to 7 வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்திலே அம்பிகையோட திருவுருவப் படத்தை வச்சு மஞ்சள், குங்குமம், பூவு, அதுக்கு முன்னாடி ஒரு காமாட்சி தீபம் வச்சுருங்க. மஞ்சள், குங்குமமும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைங்க. இந்த பூஜையோட முக்கிய நோக்கமே மங்களகரமான பொருளெல்லாம் பயன்படுத்துறது தான். இப்போ நான் பூஜைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மலாகவே வியாழக்கிழமை குபேரருக்கு அர்ச்சனை பண்ணுவேன். 5 ரூபாய் நாணயத்தை தவிர 1 ரூபாய் நாணயம் 108 இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி குபேரர் பொறிக்கப்பட்ட நாணயம் இருக்கும்ல, அந்த நாணயத்தையும் பயன்படுத்தலாம். பூஜைக்கு முக்கியமான பொருளே திருவிளக்கு தான், அதாவது குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு ஒன்றா ஏற்றாதீங்க. 2 விளக்குமே அம்பிகையோட 2 புறங்களிலும் ஏற்றி வைக்கணும். ஃபஸ்ட்டு மணம் இருந்தால் மணம் வச்சு அது மேலே மாக்கோலை இட்டு அதுக்கு மேலே ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அச்சத அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக குங்குமம் வச்சு அதுக்கு மேலே பூவை போட்டு அதுக்கு மேலே 2 சைடு திருவிளக்கை ஏற்றணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். சும்மா தரையில் வச்சு குத்து விளக்கை ஏற்றக்கூடாது. குத்து விளக்குங்கிறது அம்பாளுடைய மறு அம்சமாக கருதப்படுது. இந்த முறையில் குத்து விளக்கு ஏற்றிங்க. இந்த வேலையெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து 7:15 எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். அதாவது நோன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நான் சும்மா பூஜை மட்டும்தான் பண்ண போகிறேன்னா காலையிலே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தீபம் தூபம் காட்டிக்கலாம். நாங்கள் வேலைக்கு போகிற எங்களுக்கு டைம் இருக்காதுங்கிறவங்க மாலையில் 6 மணிக்கு மேலே இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஒரு தட்டு பழம் வச்சுருக்கேன். இதில் முக்கியமானதே வாழைப்பழமும் மாதுளப்பழமும் கண்டிப்பாக இருக்கணும். மாதுளப்பழம் அம்பாளுக்கு உரிய பழங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தேங்காய் ஒன்று வச்சுருக்கோம் பூஜைக்கு. தேங்காய் கண்டிப்பாக இருக்கணும். தேங்காய் எதுக்குன்னா பிள்ளையாருக்கு உடைக்கிறதுக்கு தான். காலையிலேயே நம்ம நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளையாருக்கு தேங்காவை உடைச்சிடணும். உடைச்சி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும். எந்த ஒரு இடையூறும் எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்மளுடைய நோன்பை ஆரம்பிக்கலாம். பிள்ளையார் சிலை இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம். வெற்றிலையில் மஞ்சளை வச்சு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு முன்னாடி தேங்காய் உடைச்சி வைங்க. குலதெய்வம் ஃபோட்டோ இல்லைன்னா குலதெய்வம் சொம்பு இருந்தால் பூஜைக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதோட ஒரு தாலி சரடு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தாலி சரடு அம்பாளோட திருவுருவ படத்துக்கு போகிறதுக்காக ஜாக்கெட் விட்டு வளையல், வெற்றிலை, பாக்கு, பூவு, தாலி கயிறு வச்சுட்டு பூ இதெல்லாம் வச்சுக்கணும். இல்லை புடவை வைக்கலாமான்னா புடவை இருக்கவங்க புடவை வைக்கலாம். இதோட இன்னும் என்ன அந்த நகைப்பாலிஸு, அப்புறம் கோனு, கண்ணாடி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைப்பாங்க மங்களகரமான பொருள். இதெல்லாம் முடியுதோ அதெல்லாமே வாங்கி வைங்க. அது ரொம்ப எளிமையான முறைக்காக தான் இதை சொல்லி காட்டியிருக்கேன். இதோட இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் நோன்பு கயிறு கட்டணுமான்னு சில பேருக்கு டவுட்டு இருக்கும். நான் நோன்பு தான் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போகிறேன், கயிறு கட்டிக்கணுமா? விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு நான் நோன்பை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நோன்பு சரடே ரெடி பண்ண முடியலனாலும் சாதாரணமாக அந்த வெள்ளை நூல் மஞ்சள் தண்ணி கலந்து அதில் நடுப்புற ஒரு பூவை வச்சு கையில் கட்டி நம்மளுடைய நோன்பை ஆரம்பிக்கலாம். இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் புதுசாக வீட்டில் பண்ணால் திட்டுவாங்கங்கிறவங்க
ஒரு பிரச்சனையிலும் சாதாரணமாக காலையில் அம்பிகையை வந்து வேண்டி நான் வந்து நோன்பு இருக்க போகிறேன் அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்லிட்டு 16 செல்வங்களையும் தர வேண்டும் என்பது தான் இந்த நோம்போட முக்கிய நோக்கமே. வரலட்சுமி வந்து வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளாக தான் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து அமைஞ்சிருக்கு. இதோட வந்து காலையிலே வந்து குத்து விளக்கோட 5 முகத்தையும் ஏற்றிக்கிங்க. காமாட்சி தீபம் வந்து அன்று முழுவதும் எரியிற மாதிரி பார்த்துக்கணும், அணையா விளக்கா. குத்து விளக்க கூட அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நாளை கழித்து கையமர்த்திக்கலாம். ஒரு 2 ஊதுபத்தி காட்டி அம்பாளை வீட்டுக்கு நம்ம அழைச்சது மாதிரி இருக்கணும். ஏதாவது காலையிலேயே வந்து அம்பாளுக்கு ஒரு கிளாஸ் பால் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தீர்த்தம் வச்சுருங்க. இதை வச்சுட்டு அதோட நம்ம நோன்பை வந்து ஆரம்பிச்சிடலாம். இடையில வந்து ஏதாவது சாப்பிட்லாமான்னா பால், வாழைப்பழம் அந்த மாதிரி பழம் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம், தவறு இல்லை. இல்லைனாலும் இதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியும்னா அந்த மாதிரி சாப்பிடாமலும் முடிகிறவங்க கண்டிப்பாக இருக்கலாம். நோம்போட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தா, கணவனோட ஆயுளுக்காக நம்ம வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த நோன்பை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். காலையிலேயே வந்து இந்த தாலி சரடை வந்து அம்பாளுடைய ஃபோட்டோவுக்கு வந்து போட்டு விட்டுருங்க. இந்த கிழங்கு மஞ்சளில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு பூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அமர்ந்திருக்கிறது மாதிரியே தான் இருக்கும். லக்ஷ்மி ஃபோட்டோவை தவிர லக்ஷ்மி ஃபோட்டோ மட்டும்தான் வைக்கணும். லக்ஷ்மி குபேரர் சேர்ந்து இருக்க ஃபோட்டோவும் வைக்கலாம், தவறு இல்லை. என்கிட்ட அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ இருக்குது, அதனால் நான் அதை வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதோட காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மாலை 6 மணிக்கு மேலே இதுதான் வந்து நாங்கள் கலசம் வைத்து வழிபாடு பண்ணும் போது இந்த ப்ரொசீஜரை தான் நாங்கள் பின்பற்றுறோம். அதை தான் இன்றைக்கி நான் வந்து திருவுருவ படத்தில் வந்து சொல்லி காட்டியிருக்கேன். 6 மணிக்கு மேலே இந்த நாணயத்தால் 108 முறை அர்ச்சனை பண்ணிக்கலாம். கனகத்தாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணுங்கள். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படிங்கிறவங்க யூடியூப்பில் ப்ளே பண்ணி விட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு 108 முறை அர்ச்சனை பண்ணிக்கலாம். நாணயம் இல்லாதவங்க பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு, குங்குமம் அர்ச்சனைங்கிறது ரொம்பவே சிறப்பு. 108 முறை மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும்னா ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். சுமங்கலி பெண்களை அழைச்சி 3 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜாக்கெட் விட்டு கொடுங்க. அன்றைய தினம் கணவன் கையால் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். வெளியில் இருக்கிறவங்க வீட்டில் யாராவது வந்து மூத்தவங்க இருப்பாங்களோ அவங்க கையால் கூட வச்சுக்கலாம். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல், கற்கண்டு சாதம், பாசிப்பருப்பு பாயசம், இனிப்பு வகைகள்லாம் வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதே வந்து நான் நைட்டு ஆகாரமாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நோன்பை வந்து முடிச்சுக்கலாம். மறுநாள் புனர் பூஜை. மறுநாள் வந்து நம்ம தனியாக ஒரு இடத்துல தான் அம்பாளை எடுத்து வச்சு பூஜை பண்ணியிருப்போம். மறுநாள் தீபம் தூபம் கட்டிட்டு திருப்பி வந்து நம்ம பூஜை அறையிலேயே வந்து லக்ஷ்மி ஃபோட்டோவை எடுத்து வச்சிடலாம். ரொம்ப எளிமையான முறையில் தான் வந்து நீ பூஜை பண்ணி சொல்லி காட்டியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து மகாலட்சுமியோட முழு அருளும் நிறையட்டும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.